بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வருகிற பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி கேட்பதற்கான ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கிறது. இது குறித்து பல சகோதர சகோதரிகள் கடிதங்கள் வாயிலாக சில சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள். அவற்றுக்கு விளக்கம் தருவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பிப்ரவரி 14ஆம் தேதி நாம் நடத்த இருக்கிற போராட்டம் இந்தியாவிலே வாழ்கிற முஸ்லிம்கள், குறிப்பாக தமிழகத்திலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் மற்ற சமுதாயங்களைப் போல தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், கல்வி அறிவு பெற்றவர்களாக திகழ வேண்டும் என்று சொன்னால், அரசு வேலை வாய்ப்புகளை பெற்று கண்ணியமாக அவர்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு தனி இடஒதுக்கீடு ஒன்றுதான் ஒரே தீர்வு என்பதை நாம் ஒரு கொள்கையாகவே வைத்திருக்கிறோம். எதற்காக இந்த தனி இடஒதுக்கீட்டை நாம் கொள்கையாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், பல்வேறு சமுதாய மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே முஸ்லிம் அல்லாத மக்கள் தான் எல்லா விதமான அதிகார மையங்களிலும் இருக்கிறார்கள். அவர்கள் உயர்கல்விக்கான வாய்ப்பை வழங்கக்கூடிய நேரத்திலையும், வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய நேரத்திலையும் அவர்கள் முஸ்லிம்களை ஒரு தனி பாகிஸ்தானை சேர்ந்தவர்களைப் போல கருதி கொண்டு எந்த பணியாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் வருமாறு திட்டமிட்டு பார்த்துக் கொள்கிறார்கள். இதனால் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகளையும் அரசாங்க வேலை பெறக்கூடிய வாய்ப்புகளையும் நம்ம எவ்வளவு இந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த சதவிகிதத்துக்கு சமமாக இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. நம்ம 20% அதிகமாக இந்த நாட்டில் இருக்கிறோம் என்றால் 3% வாய்ப்புகள் கூட நமக்கு கிடைக்கவில்லை. எதனால் கிடைக்கவில்லை என்று சொன்னால், நமக்கு என்று தனியாக ஒதுக்கீடு செய்யப்படாத காரணத்தினால், ஒதுக்கீடு பொதுவாக இருக்கிற காரணத்தினால், பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லும் பொழுது மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கின்றனவே தவிர நமக்கு தரப்படுவது கிடையாது. இதை நாமளா ஒரு இன உணர்வு அடிப்படையில் கூடுதலாக மிகைப்படுத்தி சொல்லவில்லை. எல்லாரும் சொல்லுவார்கள். ஒவ்வொரு சமுதாய மக்களும் தங்களுடைய நிலைமையை கோரிக்கை வைக்கும் பொழுது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது இயல்பான ஒன்றுதான். ஆனால் முஸ்லிம்களாகிய நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாம் கருத்து தெரிவிப்பது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு சிறந்த நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி தலைமையில நியமிக்கப்பட்ட ஒரு கமிஷன் சொல்லக்கூடிய அறிக்கை அடிப்படையில் நம்ம அந்த கோரிக்கை வைக்கிறோம். அதாவது பிப்ரவரி 14 நம்ம நடத்தக்கூடிய போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இது தேர்தல் பேரம் பேசுவதற்கோ, உங்களை காட்டி அரசியல் ஆதாயம் அடைவதற்கோ, பண வசூல் செய்து கொள்வதற்கோ, புகழ் பெறுவதற்கோ நடத்தப்படுகிற போராட்டம் இல்லை. அல்ல தலைவர்கள் ஆகா ஓகோ என்று புகழ்வதற்காக நடத்தப்படுகிற போராட்டமும் இல்லை. நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க சந்ததிகளும் உங்க நிலையை விட மேம்பட்ட நிலையில் விட்டு செல்ல வேண்டும். நம்ம அப்பம்பாட்டன்மார்கள் எந்த நிலையில் விட்டு சென்றார்களோ அதை மாற்றி விட்டு நம்ம மரணிக்க வேண்டும் என்கிற ஒரு லட்சியத்திற்காகத்தான் உங்களை எல்லாம் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் அழைக்கிறோம். நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் முஸ்லிம்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு இந்த நாட்டிலே இருக்கிறது என்பதை
ஆய்வு செய்வதற்காக ஒரு கமிஷன் அமைக்கப்படுகிறது. அந்த கமிஷன் தன்னுடைய அறிக்கையில என்ன சொல்கிறது என்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்தில் 5ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் 65% பேர் தான் இருக்கிறார்கள். அதாவது 100க்கு 35 முஸ்லீம் 5ஆம் வகுப்பு கூட படிக்கலையாம். பெரிய பட்டதாரி கலெக்டர் ஆகுறதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கிறோம். ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்குமாவது எல்லாரும் படிச்சிருக்கணுமா இல்லையா? 5ஆம் வகுப்பு வரை படித்தவர்களை எடுத்துக்கொண்டீர்களேயானால் 100 முஸ்லீம்ல 65 பேர் தான் 5ஆம் வகுப்பு தாண்டி இருக்கிறான். மீதி 35 முஸ்லீம் 5ஆம் வகுப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை, 5ஆம் வகுப்பு கூட படிக்க முடியாத நிலையில இந்த சமுதாயம் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அதே போல 8ஆம் வகுப்பு வரைக்கும் எவ்வளவு படித்திருக்கிறாங்க என்று எடுத்தோம் என்று சொன்னால் 100 பேர்ல 15% தான் படிச்சிருக்கிறாங்க. அதாவது 100 முஸ்லீம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் 8ஆம் வகுப்புக்கு போனவங்க 15 பேர் இருப்பாங்க, 85 பேர் 8ஆம் வகுப்பு கீழே தான் இருப்பாங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு வரைக்கும் எவ்வளவு படித்திருக்கிறார்கள் என்று முஸ்லீம்கள்ல போய் கணக்கு எடுத்தோம் என்று சொன்னால் 100 முஸ்லீம்ல 11 முஸ்லீம் தான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறான். 100 முஸ்லீம்ல 11 முஸ்லீம் படித்திருக்கிறான். மீதி 89 முஸ்லீம் 10ஆம் வகுப்புக்கு கீழே உள்ளவனாக இருக்கிறான். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு வரை +2 வரை படித்தவர்கள் எவ்வளவு என்று பிரித்து பார்த்தோமேயானால் +2 வரைக்கும் படித்தவர்கள் 4.5% பேர் படித்திருக்கிறார்கள். அப்ப 95.5%, 4 5 வைத்துக் கொள்வோம், 100க்கு 5 பேர் தான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. 100க்கு 95 முஸ்லீம் 12ஆம் வகுப்பு கிடையாது. இந்த 12 கிடையாதுன்னா சிலர் 11 இருப்பான், 10 இருப்பான், 8 இருப்பான், 4 இருப்பான், எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக 95% பேர் இந்த நிலையில் இருக்கிறார்கள். சரி, பட்டப்படிப்பு படித்தவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்று எடுத்துக்கொண்டால் 3.5% இருக்கிறாங்க. 100 முஸ்லீம்ல 3 பேர் தான், 200 முஸ்லீமுக்கு 7 பேர், 100 முஸ்லீமுக்கு 3.5 என்று சொன்னால் ஒவ்வொரு 200 முஸ்லீம் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதுல 7 பேர் பட்டம் வாங்கினவனா இருக்கான், மீதி உள்ள 193 பேர் பட்டம் வாங்காதவனா இருக்கிறான். அப்ப இந்த மாதிரி கல்வியில பின்தங்கின ஒரு சமுதாயம் இந்தியாவில் வேறு ஒரு சமுதாயம் கிடையாது. பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டோமையானால் ஒரு சமுதாயத்தினுடைய சதவிகிதம் எவ்வளவு என்று பார்ப்பதற்கு என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அந்த சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பினருடைய வருமானங்களை ஒன்றாக சேர்த்து ஒட்டுமொத்த அந்த மக்கள் தொகையால் வகுத்து பார்த்து ஒரு கணக்கு சொல்வார்கள். இப்ப நம்ம சமுதாயத்தில் சில லட்சாதிபதி இருப்பாங்க, சில கோடீஸ்வரர்கள் இருப்பார்கள், சில ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், நூற்றுக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். இது அவ்வளவு பேருடைய பொருளாதாரத்தை ஒன்றாக திரட்டி வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த 20 கோடி முஸ்லிம்களோட வகுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு ஆளுடைய அல்ல, ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு குடும்பங்கிற 4 பேர் 5 பேர் கொண்டது ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு மாத வருவாய் என்பது 1832 ரூபாய். அப்ப 2000 வச்சுக்கிறோமே, ஒரு குடும்பத்தினுடைய வருமானம் 2000 ரூபாய் என்கிற சதவிகிதம் ரொம்ப கொடூரமான ஒரு கொடுமையான ஒரு குறைவான சதவிகிதம். இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள், வறுமை கோடுன்னா அதாவது சொந்த கழிப்படை இல்லாதவங்க, சொந்த வீடு இல்லாதவர்கள், 2 வேளைக்கு சாப்பிட முடியாது, ஒரு நாளைக்கு 1 வேளை தான் சாப்பிடக்கூடியவர்கள், இப்படியான வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் என்பதற்கு ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார்கள். டிவி, பிரிட்ஜ் இதெல்லாம் இல்லாதவர்கள் இப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு மிஸ்ரா. அந்த கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் 100க்கு 31 பேருக்கு இதெல்லாம் இல்ல. எது இல்ல? சொந்த வீடு இல்ல, அது மாதிரி கழிப்பட வசதி, பாத்ரூம் வசதி வீட்டிலே வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வசதி இல்ல, நவீன எலக்ட்ரிக் சாதனங்கள் அந்த மாதிரியான பொருள்கள் அவங்க கிட்ட டிவி உள்பட இது மாதிரியான பொருள்கள்லாம் இல்ல. இப்படியாக அவங்க கணக்கு எடுக்கும் பொழுது இது எவ்வளவு பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க? 100க்கு 5 பேருக்கு இல்லாம இருந்தா ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கும். வேற வேற சமுதாயம்லாம் 5, 10 இந்த கணக்கெல்லாம் இருக்கிறார்கள். முஸ்லீம் தனியா எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 100 பேருக்கு, இதெல்லாம் நம்ம முஸ்லீம் என்கிற இன வெறியில இன உணர்வுகள் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. இதெல்லாம் ஜஸ்டிஸ் ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் ஆய்வு செய்து பல மாநிலங்களுக்கும் போய் முஸ்லிம்களுடைய நிலைமையெல்லாம் தீர விசாரித்து பார்த்து ஆவணங்களை திரட்டி ஆதாரங்களை திரட்டி அவர் தந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்ட ஒரு அறிக்கை தான் இது. அதுல என்ன சொல்றாரு? வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் 31 இருக்கிறார்கள். அப்ப 31 பேருக்கு வீடு இல்ல,
131 பேருக்கு சொந்த வீடு இல்ல, அது மாதிரியான ஒரு தரமான வாழ்க்கை தரம் இல்ல, இந்த மாதிரியான நிலையில் இருக்கிறவங்க இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். கல்வியும் அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம், வேலை வாய்ப்புலையும் இந்த மாதிரி நம்ம பின்தங்கி இருக்கிறோம், அதுபோக பொருளாதாரத்திலையும் நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமாக இருக்கிறது. அப்ப இது எப்ப நமக்கு கிடைக்கும்? இதெல்லாம் நல்ல படிப்பு எப்ப படிப்போம்? தாய் தந்தையர்கள் படிச்சிருந்தாங்கன்னா 5ஆம் கிளாஸ் தாண்ட வச்சிருப்பாங்கல்ல, பெற்றோர்கள் படித்திருந்தார்களே, ஆனால் 5ஆம் கிளாஸோட நிப்பாட்டுவாங்களா, 8ஆம் கிளாஸோட நிப்பாட்டுவாங்களா? தங்கள் பிள்ளைகள் எப்படியாவது படிக்க வைத்திருப்பார்கள். ஒரு படிக்காத ஒரு ஜெனரேஷனாக நம்ம தாய் தந்தையர்கள் இருக்கிற காரணத்தினால் நம்ம அவங்க படிக்க வைக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க, முக்கியத்துவம் வழங்கவில்லை. அப்ப இது சரியாக வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு நீங்க தனியா கொடுத்தாகணும். மற்ற சமுதாயங்களோடு போட்டி போடக்கூடிய அளவில் எங்களை இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் வைக்கவில்லை. இயல்பாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு தகுதி இருந்தாலும் அந்த தகுதியை கொடுத்து நமக்கு அந்த வாய்ப்பு அளித்தா தான் நம்ம பிரகாசிக்க முடியும். நம்ம அந்த இடத்துல உட்கார வைக்காத காரணத்தினால் நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம் என்று சொன்னால் ரொம்ப பின்தங்கின நிலையில் இருக்கிறோம். ஏறக்குறைய உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு பேருந்து இருக்கிறது, பேருந்துல ஒரு பஸ்ல 60 பேர் பாசஞ்சர்கள் ஏறுவார்கள். இந்த 60 பேர்ல ஏறும் பொழுது ஒரு 4 நொண்டி ஊனமுற்றவன் இருக்கான்னு வைங்க, கால் ஊனமுற்றவன், அவன் ஒரு 4 பேர் நிக்கிறான். கூட்டமா முண்டி அடிச்சுக்கிட்டு ஏறினாங்கன்னு சொன்னா எத்தனை பஸ் போனாலும் இந்த 4 பேருக்கு தான் நிற்பான். ஏன்? இந்த ஊனமுற்றவனுக்கு ஊனம் இல்லாதவர்களோட ஈக்குவலா போட்டி போட்டு அவங்களுடைய சீட்ல உட்கார முடியாது. அதுக்காக அரசாங்க பேருந்துல என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு பேருந்துலையும் 2 இருக்கைய ஊனமுற்றோர் இருக்கை அல்லது 4 இருக்கைய ஊனமுற்றோர் இருக்கைன்னு போட்டுறாங்க. இப்ப என்னவாக, திரகாத்திரமா உள்ளவன்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு ஏறினா கூட அந்த சீட்ல உட்கார முடியாது. ஊனமுற்றோருக்கு ஒதுக்கப்பட்ட சீட் காலியா இருக்கும். எல்லாம் ஏறி முடிச்சவன இந்த ஊனமுற்றவர் சாவகாசமா ஏறி அவருடைய சீட்ல உட்கார்ந்து கொள்வார். ஒரு பஸ்ஸுக்கு 2 பேரும் 4 பேரும் ஏறினாங்கன்னு சொன்னா ஊனமுற்றவர்களும் மற்ற மக்களுக்கு சமமாக போட்டி போட்டு போக முடியும். அப்ப அந்த மாதிரி எல்லாரும் சமநிலையில் இருந்தா தான் அந்த இடஒதுக்கீடு இல்லாம எல்லாருக்கும் அந்த உரிமையை பெற முடியும். ஒரு சமுதாயம் பலவீனமாகவும் இன்னொரு சமுதாயம் பலம் மிகுந்ததாகவும் இருக்குமையானால் பலமானவர்களோடு பலமீனவர்கள் போட்டி போட முடியாது. பலம் சொன்னா நான் உடல் பலத்தை சொல்லவில்லை, அவங்களுக்கு அதிகார பலம் இருக்கிறது, அவங்க தாய் தந்தை அப்பன் பாட்டம் முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் எள்ளுப்பாட்டம் வரைக்கும் படித்திருக்கிறார்கள், பாரம்பரியமாக அந்த அறிவு அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி வாய்ப்பு பெற்றவர்களும் 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிற அப்பனுக்கு ஆத்தாவுக்கும் பிறந்தவன சமமாக முடியுமா? இவன் போய் அவனுக்கு நிகராக மதிப்பெண்கள் வாங்க முடியுமா? வேலை வாய்ப்புல நிக்க முடியுமான்னா முடியாது. அப்ப என்ன பண்ணன, ஒவ்வொரு 100 வேலையில எங்களுக்குன்னு ஒரு கோட்டா ஒதுக்கி வச்சிருங்க, நீங்க எல்லாம் எடுத்து முடிச்சோம், நாங்க என்ன செய்யறோம், அந்த இடத்துல எங்களை முஸ்லிம் சமுதாயத்தில் தேர்ந்தெடுங்க சொன்னா கண்டிப்பா நமக்கு அந்த இடம் கிடைத்து போய்விடும். வேற ஒரு சமுதாயம் அதை எடுத்துக்கொண்டு நமக்கு இல்லை என்று மறுக்கக்கூடிய நிலைமை ஏற்படாது. இந்த ஒரு அடிப்படையில தான் நம்ம என்ன கேட்கிறோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு தாங்க, தனியா கொடுங்க. பிற்பட்டவர்களுக்கு ஒட்டுமொத்தமா வச்சிருக்கிறாங்க இடஒதுக்கீடு, அதுல 72 ஜாதியை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அந்த 72 ஜாதியில 71 ஜாதிக்காரங்க அதை எடுத்துக்கொள்வாரே தவிர நம்மளை தள்ளி விட்டுறாங்க, நாங்க பிற்பட்ட ஆட்களுக்கு கொடுத்துட்டோமே அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் தான் நம்ம நாட்டில் நிர்வாக அமைப்பு இருக்கிற காரணத்தினால் எங்களை தனித்தே தான் நிர்வாக அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாரும் பார்க்கின்ற காரணத்தினால் முஸ்லிமுக்கு தனியா ஒதுக்கி கொடுத்தால்தான் அது மாட்டுக்கு அவங்களுடைய உரிமைகள் என்ன செய்யும், கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்றெல்லாம் இது நான் சொல்லல என்றெல்லாம் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் ஆய்வு செய்து அரசாங்கத்துக்கு ஒரு பரிந்துரை செய்கிறார். என்ன பரிந்துரை செய்கிறாரு, முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டில் 20% மேல இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் 2% 3% அளவுக்கு தான் நல்ல வாய்ப்புகளை பெற முடிகிறது என்று சொன்னால் இதை மாற்றி சமநிலையை உண்டாக்க வேண்டும். எல்லா சமுதாய மக்களுக்கு மத்தியில சமநிலை இல்லை என்று சொன்னால் அது ஒரு நேர்மையான ஒரு ஜனநாயக ஆட்சியா இருக்க முடியாது என்பதற்காக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முஸ்லிம்களுக்கு 10% நீங்க தனியாக ஒதுக்கி கொடுக்க வேண்டும். 100 வேலை வாய்ப்புல 20 நாங்க இருக்கிறோம், 120 தான் கிடைக்கணும். ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, அதுவே நம்ம குறைவு என்று தான் நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் இது இதையாவது அரசாங்கம் செய்யணும். அப்ப 100க்கு 10 இடங்களை முஸ்லிம் சமுதாயத்திற்கு கொடுங்கள் என்று ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் பரிந்துரை செய்கிறார்.
அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை இருக்கிறது. இப்ப மதிப்பெண்கள் மார்க் வாங்குறதா இருந்தா ஒரு 90 மார்க் எடுத்தால் அந்த அந்த தகுதி என்று வைத்துக் கொண்டால், தலித்து சமுதாயம் மாதிரி சமுதாயங்களா இருந்தா அவங்க 88 எடுத்தா போதும்னு வச்சிருப்பாங்க. உதாரணமா ஒரு 90 மார்க் ஒரு வேலைக்கு தகுதி என்று வைத்துக் கொண்டால், அந்த தலித்து சமுதாயமா இருந்தா அவங்க 88 எடுத்தா போதும். ஏன்னா அவங்க பெற்றோர்கள்லாம் அந்த மாதிரி கல்வி பாரம்பரியத்தில் வரல, மற்றவங்களோட அவங்க போட்டி போட முடியாது, கொஞ்சம் மார்க் கம்மியா இருந்தாலும் அவங்களையும் கை தூக்கி விடணும் என்று மதிப்பெண்கள்ல அவங்களுக்கு தளர்வு இருக்கிறது. அதே மாதிரி உடல் தகுதி இருக்கு இல்லையா, ஒரு இத்தனை சென்டிமீட்டர் இருந்தா தான் போலீஸ் வேலைக்கு எடுப்போம் அப்படின்னு இருப்பாங்க. அதுல இந்த தலித்து சமுதாயம் அந்த மாதிரி பிற்பட்ட சமுதாயமா இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் குறைஞ்சாலும் பரவாயில்ல, அவங்களும் வரட்டும், அவங்களும் அந்த அதிகாரத்தில் உட்காரணும் என்பதற்காக வேண்டி, அதாவது மதிப்பெண்கள்ல தளர்வு இருக்கிறது, தகுதியில உடல் தகுதியில தளர்வு வைத்து அந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறார்கள். தலித்து மக்களுக்கு தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுல நமக்கு மறுப்பு நாயில் நம்ம அதை வரவேற்கிறோம், கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே மாதிரியானதை முஸ்லிமுக்கும் கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு. ரங்கநாத் மிஸ்ரா சொல்றாரு, 10% இடஒதுக்கீடு கொடுங்க, மதிப்பெண்கள்ல அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி ரொம்ப பின்தங்கின எம்பிசி கொடுக்கிற மாதிரி நினைச்சீங்க, எஸ்சி எம்பிசி கொடுக்கிற மாதிரியான ஒரு மதிப்பெண் தளர்வு, உடல் தகுதி தளர்வு எல்லாம் நீங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் சொல்றாங்க. இந்த அறிக்கை வந்த பிறகு இந்த ஆண்டு ஓடி போச்சு, 2 வருஷம் தாண்டி போய் 2-3 வருஷம் ஓடி போய் விட்டது. அப்ப மத்திய அரசாங்கம் இப்ப கொடுப்பாங்க அப்ப கொடுப்பாங்க என்று நம்ம என்ன செஞ்சோம், பலவிதமான முயற்சிகளை பண்ணி பார்த்தோம். அதுபோக இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தார்மீகமாகவே இந்த இடஒதுக்கீடு தரக்கூடிய கடமை இருக்கிறது. ஏன் கடமை இருக்கிறது என்று சொன்னால், அவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அறிக்கை வெளியிடும் பொழுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுக்கு நாங்க தனியா இடஒதுக்கீடு தருவோம் என்று தேர்தல் அறிக்கையில சொன்னார்கள். அதை நம்பிதான் நிறைய முஸ்லிம்கள் நினைஞ்சாங்க, வாக்களித்தார்கள், அவங்க ஆட்சியிலையும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப தனியா இடஒதுக்கீடு தருவோம் என்று சொல்லித்தானே நீங்க தேர்தலில் ஓட்டு கேட்டீங்க. ஓட்டு கேட்டு ஒரு 5 வருஷம் பூர்த்தியாகி இன்னொரு 2.5 வருஷம் பூர்த்தி ஆகிவிட்டது. 7 ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையிலையும் தனி இடஒதுக்கீடு தருவோம் என்று தேர்தல் அறிக்கையில சொன்னதை பற்றி காங்கிரஸ் கட்சி கண்டுகொள்ளவே இல்லை. ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் திரட்டி ஓரணிகளை திரட்டி சென்னையில தீவுத்திடல்ல ஜூலை 4 பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நம்ம என்ன செஞ்சோம், நடத்தினோம். இந்திய வரலாற்றிலேயே அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான மக்கள் திரள், ஆண்களும் பெண்களும் சமமான அளவில் திரண்ட ஒரு மக்கள் திரளை, ஜனசமுத்திரத்தை இந்தியாவில் யாரும் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு ஒரே ஒரு இடஒதுக்கீடுங்கிற ஒரு கோரிக்கைக்காகத்தான் நம்ம அந்த மாநாட்டை நடத்தினோம். நடத்தி என்ன கேட்டோம், நீங்க ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷனுடைய அறிக்கை பிரகாரம் நீங்களே அளித்த தேர்தல் வாக்குறுதியின் பிரகாரம் எங்களுக்கு 10% இடஒதுக்கீடு தரணும் என்று கேட்டோம். கேட்டது மாத்திரமில்லாம இந்த கோரிக்கையை நம்ம நேரடியாகவே மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்தித்து, பாரத பிரதமரை சந்தித்து விளக்க வேண்டும் என்பதற்காகவும், அந்த காங்கிரசினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய சோனியா அம்மையார் அவர்களையும் சந்தித்து இந்த கோரிக்கைகளை விளக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய நிர்வாகிகளாகிய நாங்கள் டெல்லி சென்று பிரதமரையை நேரடியாக சந்தித்து இந்த மாநாட்டினுடைய புரோஃபைல், அந்த காட்சிகள், அதுல உள்ள கோரிக்கைகள், தீர்மானங்களை எல்லாம் ஆங்கிலத்தில் அவர் மொழிபெயர்த்து அவர்கிட்ட என்ன செஞ்சோம், ஒப்படைத்து இந்த மாதிரி எங்க சமுதாயம் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது, நீங்க ஏற்கனவே வாக்குறுதியும் அளித்திருக்கிறீர்கள், எங்களுக்கு இடஒதுக்கீடு நீங்க தரணும் என்று சொன்னோம். அதையே சோனியா அம்மையார்ட்டையும் நம்ம சொன்னோம். அவர்கள் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும், நீங்க நம்பிக்கையோடு இருக்கலாம் என்று பிரதமர் அவர்கள் எங்களிடத்தில் சொன்னார்கள். அதை நம்பி இவ்வளவு நேரம் என்ன, இவ்வளவு காலமும் நம்ம காத்திருந்தோம், இந்தா வந்து விடும் வந்தா வந்து விடும். அடிக்கடி செய்தித்தாள்கள்ல வேற நினைச்சாங்க, ஊடகங்கள்ல ஏதோ முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தந்து விடுவது போன்ற ஒரு செய்திகளை கசிய விட்டார்கள். இதோ அறிவிப்பு வரப்போகிறது, அதோ வரப்போகிறது, இது தரப்போகிறார்கள் இப்படிங்கிற மாதிரி விட்ட உடனே நாமளும் அது ஏதோ நல்ல ஒரு செய்தி வரப்போகிறது என்று காத்திருந்தோம். இப்ப காங்கிரஸ் அரசாங்கம், மத்திய அரசாங்கம்
கடைசி கடைசியாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு தராமல் சிறுபான்மை மக்களுக்கு 4.5% தனி இடஒதுக்கீடு தருவோம். பிற்பட்டோர்களுக்கு என்று இருக்கக்கூடிய 27% 4.5 பிரிச்சு அது சிறுபான்மைக்கு என்று நாங்கள் தருவோம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது முஸ்லிம்களுக்கு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதும்பாங்க. ஏற்கனவே புண்ணு வெந்து போய் வலிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுவும் 10 ஆண்டு வேலை கொண்டு குத்துனா வலிக்கு மேல வலி. அப்ப ஏற்கனவே இடஒதுக்கீடு இல்ல, நாங்க கஷ்டப்படுறோம், ஒரு சிரமப்பட்டு இருக்கிறோங்கிற நிலையில் இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு மருந்து தடவுறதுக்கு பதிலாக அந்த காயத்தை ஆற்றுவதற்கு பதிலாக அதை கிளறிவிடக்கூடிய வகையில உங்களுக்கு 4.5% சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப முதல்ல நம்ம என்ன கேட்கிறோம் என்றால், சிறுபான்மை மக்களுக்கு என்று கொடுத்தால் அது எப்படி முஸ்லிம் இடஒதுக்கீடு ஆகும்? சிறுபான்மை என்பதுல சீக்கியர்கள் இருப்பார்கள், சிறுபான்மை என்பதுல கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், சிறுபான்மை என்பதுல பௌத்த மதத்துக்காரர்கள் இருப்பார்கள், சிறுபான்மை என்பதுல பல தரப்பட்ட இன்னும் பல ஜாதியினர்லாம் இருப்பார்கள். அப்ப இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களோட முஸ்லிம்களையும் கோர்த்து விட்டு உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து 4 சொன்னா அந்த 4 அவங்க தான் எடுத்துக்கொள்வார்களே தவிர முஸ்லிமுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? சீக்கிய சமுதாயம் படிப்புல எல்லாத்திலையுமே பாரம்பரியமாக படித்து கொண்டு வரக்கூடிய ஒரு சமுதாயம், ஒரு மாநிலங்கள் ஆட்சியிலே இருந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயம். அதே மாதிரி கிறிஸ்துவ சமுதாயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர்கள் வெள்ளையர்கள் காலத்திலிருந்தே கல்விக்கூடங்களை நிறுவி அதன் தொடர்ச்சியாக அவங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே படித்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அப்ப இந்த மாதிரி ஒரு 2 சமுதாயங்களும் முன்னேறிய கல்வியிலையும் வேலை வாய்ப்புகளை பெறுவதிலையும் முன்னேறி இருக்கக்கூடிய சமுதாயத்தோட கோர்த்து விட்டு சிறுபான்மை மக்களுக்கு என்று நீங்கள் 4.5 கொடுத்தால் அந்த 4.5 யாருக்கு போகும்? பிரதமருடைய சமுதாயத்தை சேர்ந்த சீக்கியர்களுக்கும் சோனியா காந்தியுடைய சமுதாயத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் தான் அந்த 4.5 கிடைக்குமே தவிர முஸ்லிமுக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப 4.5% அளவும் ரொம்ப கொடூரமா இருக்கிறது. ரங்கநாத் மிஸ்ரா சொல்றாரு முஸ்லிமுக்கு மட்டும் 10 கொடுங்கிறாரு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா முஸ்லிம் இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து 4.5 என்கிறார்களே. இது அந்த நீதிபதியுடைய அறிக்கையை கேவலப்பட. அப்பயும் கமிஷன் போட்டீங்க, அப்பயும் இந்த வாக்குறுதி கொடுத்தீங்க, இதை தருவதற்கு தான வாக்குறுதி. இந்த 4.5% கொடுத்திருக்கிறாங்களே, இது முஸ்லிமுக்கு கொடுத்தது அல்ல, நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். காங்கிரஸ்காரர்கள் நம்ம ஏமாற்ற பார்க்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டோம், முஸ்லிம்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று பேசுகிறார்கள். கொடுத்தது முஸ்லிம்களுக்கு அல்ல, சிறுபான்மைக்கு கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த தகுதி பலசாலிகளோடு பலவீனர்களை கலந்து போட்டியிட சொல்றாங்களே, அந்த நிலை தான் இப்பவும் ஏற்படும். அந்த 4.5 45 சீட்டுன்னு வச்சுக்கிறீங்க, 45 சீட்டு உள்ள பஸ்ல நீங்க எல்லாம் ஏறிக்கிறீங்கன்னு ஒரு 50 பேரை சேர்த்து விடுறாங்க. அந்த 50ல நம்ம 5 பேர் அப்படி நிற்போம், 45 பேர் ஏறிக்குவோம். ஏன்? நம்ம அவங்களோட போட்டி போட முடியாது. கல்வியில பாரம்பரியத்தில் வரிசையா அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அதனால நம்ம படிக்காத ஒரு சமுதாயத்தை கொண்டு போய் கோர்த்து விட்டார்களே, ஆனால் கல்வியும் கிடைக்காது, வேலை வாய்ப்பும் கிடைக்காது. இது கொடுத்தும் கொடுக்காத மாதிரி தான். இது கொடுக்காம இருந்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் கொடுக்காம இருந்தாலாவது, இந்த 4.5 சிறுபான்மைக்கு கொடுக்காம இருந்தாலாவது 27ல நம்ம போய் என்ன செய்யலாம், போட்டி போட்டு பார்க்கலாம். இப்ப சிறுபான்மைக்கு 4 ஒதுக்கிட்டீங்கன்னா இவன் போய் அந்த 27 மிச்சம் இருக்க அதுல போக முடியாது. 27% பிற்பட்ட மக்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்களே, அந்த 27ல இந்த 4.5க்குள்ள கிடைச்சாதான் நமக்கு உண்டே தவிர 4.5க்கு மேல உள்ள 22 இருக்க அந்த 22 இடத்துல வேகன்சி இருந்தாலும் நீங்க போக முடியாது. பொதுவுல வேண்டாம் போகலாம், 27க்கு மேல உள்ள பொதுவுல போகலாம். பிற்பட்டோருக்கு என்று உள்ளதை பிரிச்சு எடுத்த கோட்டாவுல உங்களுக்கு தான் 4.5 ஒதுக்கிட்டு நீங்க போங்க அப்படிமா. எங்களுக்கு கிடைக்கலையே, அவன் சிறுபான்மைக்கு தான் கொடுத்துருக்கிறோம், முஸ்லீமுக்கு கிடைக்கலையே, முஸ்லீம் கொடுக்கணும்னு சட்டத்தில் இல்லைன்றான். அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரி என்ன சொல்லுவான்னா, முஸ்லீம் கொடுக்கணும் இருக்குதா, சிறுபான்மை இருக்குது, அவனும் சிறுபான்மை தான், இந்த அவனும் சிறுபான்மை தான், அவ்வளவு எங்க வேலை முடிஞ்சிருவான். அப்ப இது வஞ்சகம் பண்ணி கொடுக்கிற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த 4.5% கொடுப்பதன் மூலமாக ஏற்கனவே நமக்கு கிடைத்து வந்த அந்த 3%க்கும் மண்ணள்ளி போட்டிருக்கிற ஒரு வேலையை தான் இப்ப மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது. இதை யார் தட்டி கேட்கிறது? இதை தட்டி கேட்கணுமா இல்லையா? ரங்கநாத் மிஸ்ராவுடைய அறிக்கை அடிப்படையில் நீ கொடுக்கிறியா, நீ எவ்வளவு நாளைக்கு இந்த சமுதாயத்தை ஏமாத்த நினைக்கிற என்று நம்ம கேட்கல என்று சொன்னால்
நம்ம இன்னும் அதில் பாதளவு தள்ளி விடுவார். தள்ளுவதற்கு தான் இப்ப சும்மா அதை கொடுக்காம இருந்தால் கூட 2-3 கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப கொடுக்குறோங்கிற பேர்ல இருக்கிறதையும் பறிச்சுக்கிட்டான்னு சொன்னா இப்படி பார்த்துக்கிட்டு நம்ம அப்பம் பாட்டன்மார்கள் ஒவ்வொரு உரிமையா பறிக்கும் பொழுதெல்லாம் மௌனம் சாதிச்ச காரணத்தினாலதான் அவர்கள் தைரியமாக நம்முடைய உரிமைகளும் பறிக்கிறார்கள். வேற ஒரு சமுதாயத்தினுடைய உரிமையில கை வைக்க முடியுமா? முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உரிமையில் கை வைப்பதற்கு காரணம் என்ன? இவங்க எவ்வளவு என்ன அநியாயம் செஞ்சாலும் பேசாம கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க எதிர்த்து நிக்க மாட்டாங்க, களத்துக்கு வர மாட்டாங்க, ரோட்டுக்கு வர மாட்டாங்க, போராட மாட்டாங்க என்றுதான் இத்தனை வருஷமா நம்ம சரித்திரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடந்த சில வருடங்களாகத்தான் அது மாற்றப்பட்டிருக்கே தவிர அதுக்கு முந்தின 50 வருட வரலாறு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முஸ்லிம் சமுதாயம் ரோட்டுக்கு வராத சமுதாயம், போராடாத சமுதாயம், அடித்தால் கூட அழக்கூடாது என்கிற கொள்கையில் இருக்கிற சமுதாயம், இப்படியாக நம்ம பேர் எடுத்திருக்கிறோம். அந்த தைரியத்தில் தான் தேர்தல் வாக்குறுதி கூட ஏமாத்துகிறார்கள். 7.5 வருஷம் ஓடி போய் கூட தர மனசு இல்ல. இப்ப உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சு வந்தா 9% தருவோம் அடுத்து ஏமாத்த பார்க்கிறார்கள். ஏற்கனவே நீ வாக்குறுதி கொடுத்த நிறைவேற்றி இருந்தால் இப்ப முஸ்லிம் நம்புவான். ஏற்கனவே 7.5 வருஷத்துக்கு முந்தைய கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இப்ப ஓட்டு பொறுக்கிறதுக்கு மறு வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஊபியில உள்ள முஸ்லிம்கள் இதை நம்ப போறது இல்ல. இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் யாரும் நம்ப போறது கிடையாது. இது காங்கிரஸ் பச்சை துரோகம் செய்திருக்கிறது. எங்களுக்கு ரங்கநாத் மிஸ்ரா சொன்ன பிரகாரம் தனியா எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், அதுவும் 10% வேணும். தமிழகத்தில் நம்ம ஒரு அரசாங்க கணக்கு பிரகாரம் எடுத்துக்கொண்டாலும் நம்ம 7% இருக்கிறோம். நம்முடைய கணக்கு ஒன்று ஒழுங்கா எடுக்கப்படல. நம்முடைய மதிப்பீட்டின் பிரகாரம் நம்ம ஒரு 13% இருக்கிறோம். அவ தமிழகத்தில் 13% இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், அவங்க கணக்குப்படி வைத்துக் கொண்டால் கூட 7% இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்று சொல்லி அவங்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு என்ன? ஆரம்பத்தில் கொடுக்க மாட்டோம்டாங்க. ஜெயலலிதா அவர்களும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னவர் தான். கலைஞர் அவர்களும் இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னவர் தான். நம்முடைய தொடர்ச்சியான கும்பகோணத்தில் நீங்கள் கூடியது, அதே மாதிரி சென்னையிலே கூடியது, அதற்கு தொடர்ந்து பலவிதமான போராட்டங்கள் நடத்திய காரணத்தினால் 3.5% இடஒதுக்கீடு தருவதாக சொன்னார்கள். இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சர்க்கரை, ஆலை இல்லாத ஊருக்கு, சீனி கிடைக்காத ஊருக்கு இழுப்பப்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் எதை இந்த அளவுக்காவது கொடுத்தாங்களே என்று நம்ம ஒரு ஆறுதல் அடைந்தோம். ஆனால் அது போதுமானது, நம்முடைய சதவீதத்துக்கு போதுமானது இல்லை என்று சொல்லி முன்னாள் முதல்வரும் இந்நாள் முதல்வரும் வெளிப்படையாக ஒத்துக்கொண்டார்கள். சென்ற தேர்தல் அறிக்கையில முன்னாள் முதல்வர் என்ன சொன்னார்? திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை இம்ப்ரூவ் பண்ணுவோம், அதை மேம்படுத்துவோம், நம்பர் குறிப்பிடாவிட்டாலும் மேம்படுத்துவோம் சொன்னாங்க. மேம்படுத்துவோம் என்ன அர்த்தம்? அதுக்கு ஏற்ற வகையில் இல்லைன்னு அர்த்தம், குறைவா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா இருக்கிறப்ப யாராவது மேம்படுத்துவாங்களா? அவங்களுக்கே மனசாட்சியை சொல்லுகிறது முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடு 3.5 ரொம்ப அநியாயம், ரொம்ப குறைவு, அவங்களை இது முன்னேற்றாது, இயற்கையாகவே 3 தான் சாதாரணமா கிடைக்குமே என்று அவங்க விளங்கி தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப முதல்வராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க? திருச்சியில மரியம் பிச்சை அவர்களுடைய தொகுதியில தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது முஸ்லிம்களுக்கு அவங்களுடைய இடஒதுக்கீட்டை நான் அதிகரித்து தருவேன், என்னை நீங்க நம்புங்க என்று தேர்தல் பிரச்சாரத்தில் இந்நாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நினைச்சாங்க வாக்குறுதி கொடுத்தார்கள். அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கையை விட இவங்க கொடுத்த வாக்குறுதியை மக்கள் நினைச்சாங்க நம்பி அவர்களுக்கு வாக்களித்தார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் ரொம்ப கணிசமான பேர் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தார்கள். வேற சில காரணங்களும் ஆட்சியாளர்கள் மீது இருந்த அதிருப்தியும் காரணமாக இருந்தது. இப்ப என்ன பிரச்சனை? முன்னாள் முதல்வர் சொல்றாரு 3.5 முஸ்லிம்களுக்கு 10,000, இந்நாள் முதல்வர் சொல்றாரு 3.5 10,000. சொன்னா போதுமா? 3.5 போதாது, அதிகப்படுத்தி தரணும்னு சொல்றீங்கல்ல, அதை செய்யணுமா இல்லையா? 3.5% நீங்க 7% உயர்த்தி தரணும் என்கிற ஒரு கோரிக்கையை மாநில அரசுக்கு வைக்கிறோம். அப்பதான் இங்க முன்னேற முடியும். மத்திய அரசாங்கத்தில் கொடுப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்ம மக்களை கை தூக்கி விடுவது, நம்ம வாழ்கிற தமிழகத்தில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்த இடஒதுக்கீடுடைய சதவீதத்தை 3.5% 7% உயர்த்தணும் என்று இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாட்டில் நம்ம வாழுகிற மாநிலத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இப்படி வைக்கல என்று சொன்னா நமக்கு ஒரு பெரிய பின்னடைவாயிரும். எங்களுக்கு கொடுத்தும் புண்ணியம் இல்ல, போதுமானதா இல்ல. இந்த 3.5% என்பது கூட கல்வியில தான் ஓரளவுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறதே தவிர வேலை வாய்ப்பை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அதாவது முந்தைய திமுக ஆட்சியிலையும் சரி, இப்ப வந்திருக்கிற அண்ணா திமுக ஆட்சியிலையும் சரி,
இந்த 3.5 என்பது ஏட்டில் இருக்கிறதே தவிர நடைமுறையில இல்ல. வஞ்சகமாக அதிகாரிகள் நம்ம ஏமாற்றுகிறார்கள். இப்ப சென்ற வாரம் தினத்தந்தி பேப்பர்ல ஒரு 34 ஆசிரியர்கள், புரொஃபசர்கள், லெக்சரர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருந்தார்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் 34 இடத்துல முஸ்லிமுக்கு ஒரு 3 கிடைக்கிறதாக இருந்தால் 34 என்ன பண்ணிருக்கணும், முஸ்லிமுக்கு ஒரு 2 போட்டிருக்கணும்ல, போடல. அதாவது அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு இருக்கிறது. அவங்களுக்கு 3 சீட்டு போட்டிருக்கிறாங்க 34. முஸ்லிமுக்கு 3.5 இருக்கிறது, நமக்கு 0 போட்டிருக்கிறாங்க. பிசிஎம் போட்டு நமக்கு என்ன போட்டிருக்கிறாங்க, கோழி முட்டை போட்டு வச்சிருக்காங்க. அப்ப ஒரு 3% கொடுத்ததா சொன்ன பொய் தானே, ஏட்ல கொடுத்திருக்கீங்களே. இந்த நடைமுறையில் அதிகாரிகள் அந்த 3.5% கொடுக்காமல் இருப்பதற்கு என்னென்ன தில்லு முள்ளு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொண்டிருப்பதை முன்னொரு பக்கத்தில் பார்க்கிறோம். அப்ப தமிழகத்துக்கு 2 கோரிக்கை. என்ன கோரிக்கை? இந்த 3.5 என்பது ஏற்றில் இருக்கிறது, நடைமுறைக்கு வரணும். 2வது இந்த 3.5 அதிகப்படுத்தி தரணும் என்ற இந்த 2 கோரிக்கையை மையமாக வைத்து தமிழக அரசை கோரிக்கை வைக்கக்கூடியதாக 2வது வைத்திருக்கிறோம். புதுவையை நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது, தமிழகத்தோடு சேர்ந்த மாதிரி தான் அது. தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் தான் அங்க இருக்கிறார்கள். புதுவையில வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டி, பாண்டிச்சேரி தனி அரசாங்கமா இருக்கிற காரணத்தினால் புதுவையில வாழுகிற மக்களுக்காக வேண்டி 6.1% நாங்கள் இடஒதுக்கீடு தருவோம் என்று சொல்லி முன்னாள் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதாவது 6.1 கூட விட்டுருவோம், 100க்கு 6, 100 இடத்துல 6 இடத்தை முஸ்லிமுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் போட்டார்கள். அனைத்து கட்சிகளும் அதுக்கு ஆதரவாக இணைஞ்சாங்க, வாக்களித்தார்கள். ஏகமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 1% கொடுத்திருக்கிறாங்க. 6% கொடுக்கணும்னு தீர்மானம் போட்டவங்க 2% இடஒதுக்கீடு வாயளவுல சொல்லிவிட்டு அந்த 2% பாண்டிச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் தான், மாகைக்கும் ஏனாமுக்கும் கிடையாது. அதாவது பாதி பாண்டிச்சேரிக்கு இடஒதுக்கீடு கிடையாது, பாதி பாண்டிச்சேரிக்கு தான் இடஒதுக்கீடு. மொத்தம் 4 பிரதேசம் தான் பாண்டிச்சேரிங்கிறது. பாண்டிச்சேரி ஒரு பகுதி, காரைக்கால் ஒரு பகுதி, மாகை ஒரு பகுதி, ஏனாம் ஒரு பகுதி. இப்ப 4 துண்டா பாண்டிச்சேரி மாநிலம் இருக்கிறது. அது 4 ஏரியாவுல மாகை ஏரியா, ஏனாம் ஏரியாவுல உள்ள மக்களுக்கு இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு கிடையாதுங்க. பாண்டிச்சேரியிலையும் காரைக்கால உள்ளவங்களுக்கு தான் 2% இடஒதுக்கீடுங்கிறாங்க. ஒட்டுமொத்த பாண்டிச்சேரின்னு வச்சு பாத்தீங்கன்னா 1% வருது. நமக்கு தர வேண்டியது 6%, ஆனால் எவ்வளவு கொடுக்கறாங்க, 1% கொடுத்திருக்கிறார்கள். அப்ப ஒட்டுமொத்த புதுவை மாநிலத்துக்கு சட்டசபையில நிறைவேற்றிய தீர்மானத்தின் பிரகாரம் 6% கொடுக்க, தமிழகத்தில் 7 கொடுக்க வேண்டும், பாண்டிச்சேரியில 6 கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுவை மாநிலத்தில் என்ன செய்யறோம், அதுலயும் நம்ம ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இந்த இடஒதுக்கீடு என்பதை மாத்திரம் மையமாக வைத்துத்தான் இந்த பிப்ரவரி 14 போராட்டத்தை நடத்துகிறோம். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது பொதுவாக ஒரு தேர்தல் நெருங்கக்கூடிய காலத்தில் நடத்துகிற போராட்டங்களுக்கு தான் ஒரு வெயிட் இருக்கும். தமிழகத்தினுடைய தலைநகரத்தில் எல்லாத்தையும் திரட்டி வைத்து நடத்துகிற போராட்டங்களுக்கு தான் கூடுதலான வெயிட் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் இப்போதைக்கு தேர்தல் எதுவும் வரலை என்ற காரணத்தினால தமிழக அளவில் அனைவரையும் திரட்டுவதற்கு இப்போதைக்கு பெரிய ஒரு பட்ஜெட், பெரிய பொருளாதார ஒரு தேவை இருக்கிறது. எல்லா மக்களும் பெரிய நெடுந்தொலையில் வருவதாக இருந்தால் அந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவை அடிக்கடி நம்ம எடுக்க முடியாது. எடுக்க வேண்டிய நேரத்துக்கு எடுத்து ஆகணும், அது அடிக்கடி எடுக்க முடியாது. ஏன், பல ஊர்கள்ல இருந்து பஸ் பிடித்து மக்கள்லாம் சேர்வதாக இருந்தால் நம்ம அமைப்பில் ரூபா கொடுத்தா கூட்டு வர முடியும். அந்தந்த மக்கள் அங்கங்க வசூல் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வர வேண்டி இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சுமையை மக்களுக்கு சுமத்தக்கூடாது என்ற காரணத்தினாலதான் இப்போதைக்கு என்ன பண்றோம், மாவட்டங்களில் நடத்தும் பொழுது உங்க மாவட்ட தலைநகரத்துக்கு போறது உங்களுக்கு பெரிய செலவாகாது. ஒரு மதுரையில் நடத்தக்கூடிய மதுரை மாவட்டத்தால் யார் கலந்து கொள்வதா இருந்தாலும் 20 ரூபாய் 25 ரூபாய் செலவுல கலந்து கொள்வார். அப்ப யாருக்குமே ஒரு 50 ரூபாய்க்கு மேல செலவு வராது அவங்கவுங்க மாவட்டத்துக்குள்ள போய்விட்டு வருவதற்கு. அப்ப இந்த மாதிரி குறைந்த செலவில் நம்ம மக்களை திரட்ட முடியும் என்கிற காரணத்தினால இது துவக்க போராட்டம் தான். இதுதான் கடைசி, இதோட முடிச்சிடணும் கிடையாது. இது ஆரம்ப கட்டமாக நம்ம என்ன செய்யறோம், இந்த இடஒதுக்கீட்டை வலியுறுத்துவதற்காக மாவட்ட தலைநகரங்கள்ல குறைந்த செலவுலாம் குறைவு, ரிஸ்க் குறைவு. உங்களை சென்னைக்கு கூப்பிட்டோம் என்று சொன்னால் தூரம் தொலைவில் கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடியவராக இருந்தால் அதுக்கு 4 நாள் ஒதுக்க வேண்டி வந்துடும்.
புறப்படுறதும் வர்றதுக்கு சேர்த்து 3 நாள் ஓடி போயிடும். இந்த அந்தாண்டு எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 4 நாள் ஒதுக்க வேண்டி வரும். அவருடைய 4 நாளுடைய பணிகள்லாம் பாதிக்கப்படும். அவர் மாவட்டத்திலே போராட்டம் இருக்குமே, ஆனால் அதுக்காக ஒரு ஒதுக்க வேண்டிய நேரமே 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல ஆகாது, பிரயாணத்தையும் சேர்த்து. அப்ப எல்லாருக்குமே குறைந்த நேரம், குறைந்த செலவு, குறைந்த சிரமம், இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் மாவட்ட தலைநகரங்களை ஒரே நாள்ல நடத்துவோம். அனைத்தையும் கூட்டி கணக்கு சொல்வதற்கு உளவுத்துறை இருக்கிறது. அவங்க கணக்கு கொடுப்பாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு பூரா லட்சக்கணக்கான மக்கள் அந்த கணக்குல வந்தா தான் நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். இது மாவட்டத்தில் நடத்துறாங்க. நம்ம ஒரு 50 பேர் அடையாளத்துக்கு போய் நிற்போம், ஒரு 1000 பேர் போய் நிற்போம் என்று நம்ம இருந்தால் மொத்தமா சேர்த்து என்ன செய்வாங்க, ஒரு மாவட்டத்துக்கு 1000னா 40,000 பேர் இது பெரிய அப்படி இவ்வளவுதான் போயிடும். அப்ப லட்சக்கணக்கில் அந்த நம்பர் வருவதா இருந்தா என்ன பண்ணணும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அனைவரும் இதுல தௌஹீத் ஜமாத் மேட்டரா, இந்த கோரிக்கை தௌஹீத் ஜமாத் கோரிக்கை கிடையாது, நம்ம அனைவருக்கும் உள்ள கோரிக்கை. தௌஹீத் ஜமாத்துக்கு தனி கொள்கை கோட்பாடு இருக்கிறது, தனி பாலிசி இருக்கிறது, அது தனி விஷயம். ஆனால் இப்ப கேட்கிற இந்த கோரிக்கையை அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு தான் செய்ய முடியும். அரசியல் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பக்கம் சார்பா இருந்து பேசி விடுவார்கள் என்று மக்கள் நம்ப மாட்டார்கள். நம்ம தேர்தலில் போட்டியிடாத ஒரு அமைப்பா இருக்கிற காரணத்தினால் நாம உங்கள் உரிமையோடு நம்ம எல்லாரையும் கூப்பிடுகிறோம். கொள்கை ரீதியாக எங்களை எதிர்க்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் இந்த இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி கிடைத்து விட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய பயன் உங்க எல்லாருக்கும் தான். நீங்க அனைவரும் தான் அடைய போகிறீர்கள். சுன்ன ஜமாத் அடைவீங்க, தப்லீக் அடைவீங்க, மாற்று இயக்கத்தில் உள்ளவர்களும் இதனுடைய பயனை என்ன செய்வீங்க, அடையத்தான் போகிறீர்கள். அப்போ ஒரு நிர்பந்தத்திற்காக சில இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் கூட இது இந்த கோரிக்கை நல்ல கோரிக்கை, இவங்க எந்த ஒரு சார்பும் இல்லாமல் இதை செய்வார்கள் என்று நம்புகிற காரணத்தினால், எப்படி ஜூலை நாளுக்கு கடுமையான சிரமங்களை தாங்கிக் கொண்டு, கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு, அதிகமான பொருளாதாரத்தை செலவு செய்து கொண்டு நீங்கள் வந்தீர்களோ, அதுல சின்ன அளவுக்கு செலவு செய்தீர்களே ஆனால் கூட மாவட்டங்கள் பூரா என்ன செஞ்சிடணும், கலகலத்து போயிடணும். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரமும் பிப்ரவரி 14 போராட்டத்தின் போது ஸ்தம்பித்தது என்ற அளவுக்கு வந்தால் சீக்கிரம் கிடைக்கும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கோரிக்கையை வென்றெடுப்பதாக இருந்தால் கூட்டத்தை வச்சுதான் வென்றெடுக்க இயலும். சும்மா ஏனோதானோ எப்ப சாப்பையா ஒரு கூட்டம் போட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய மாட்டாங்க, சும்மா ஒரு கொஞ்சம் கத்துறாங்க, ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க என்கிற மாதிரி போய்விடும். அப்ப அந்த மாவட்ட தலைநகரங்களை கிடுகிடுக்கக்கூடிய வகையில நம்முடைய போராட்டங்கள் பெரும் மக்கள் திரளை கொண்டதாக இருக்குமே, ஆனால் பதறிப்பா என்ன பெரிய கூட்டம் இருக்குது, இவங்களுடைய ஓட்டு நமக்கு வேணுமே, இவங்களுடைய அதிருப்தி நம்ம அதிரிக்க கூடாது, இந்த வெறுப்புணர்வு வளர்த்து விட்டுற கூடாது, உடனே அதுக்கு என்ன வழி இருக்கு பாருங்கன்னு சொல்லி உடனே பேப்பர்கள்லாம் நகர ஆரம்பிக்கும். உடனே நமக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கான 3% இடஒதுக்கீடு கொடுத்தாங்களெல்லாம் கிடைக்கும் நம்ம நினைச்சோமா? இடஒதுக்கீட்டு போராட்டத்தை துவக்கும் பொழுது இதெல்லாம் நடக்குமா, கிறுக்கு விளையாடு காட்டுறாங்க, எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டாங்க. கிடைச்சா இல்லையா? அப்ப அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்கிற ஒரு அடிப்படையில தான் திரும்ப திரும்ப நம்முடைய போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது வெற்றிகரமா அமையும். எப்ப அமையும்? நீங்கள் அர்ப்பணிக்கிறதை பொறுத்து, நீங்கள் உழைப்பதை பொறுத்து, நீங்கள் எல்லா விதமான வேறுபாடுகளையும் இந்த விஷயத்தில் ஓரங்கட்டி வைத்துவிட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக திரள்வதை பொறுத்து தான் இது நமக்கு வெற்றி தரும். பிப்ரவரி 14 அன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய 3 கோரிக்கைகள், அதாவது மத்திய அரசாங்கத்தில் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு என்று 10% தர வேண்டும், தமிழக மாநில தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் 7% தருவதோடு இருக்கிற குளறுபடியை நீக்க வேண்டும், புதுவை மாநிலத்தில் சட்டசபை தீர்மானத்தின் பிரகாரம் 6% எங்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை மையமாக வைத்து இந்த போராட்டத்தை நம்ம என்ன செய்கிறோம், நடத்துகிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் இதில் நீங்கள் பெருந்திரளாக கலந்து போராட்டத்தை வெற்றி பெற செய்து நம்முடைய சந்ததிகள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு நம்மால் இயன்ற உழைப்பு செய்தவர்களாக ஆக வேண்டும் என்று கேட்டு இந்த கேள்வி கேட்ட சகோதரர்களுக்குரிய விளக்கத்தை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்